மாலை தமிழ் வணக்கத்தை சொல்லிக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். என் நெஞ்சிற்கினிய நண்பர், என் சகோதரன், சாதனை செய்வதையும் சாகசம் செய்வதையும் வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஏமச்சந்திரன், என்னுடைய சின்னத்திரையின் செல்வ மகள் அச்சுமா, எங்கள் வீட்டு சகோதரி, நான் நின்ற இடத்தில் இப்போது நின்றுட்டு என்னுடைய தம்பி, எப்போதும் சுயசக்தி விருதுகளினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய சக்தி மசாலா குடும்பத்தார், என்னை போலவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் சிறப்பாக கடமை செய்து மிக சிறப்பான பேச்சை கடந்த வாரம் நல்கிய அன்பு சகோதரி சௌமியா அம்மா, அண்ணா நகர் மண்ணின் மைந்தன் எங்க சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ராம்குமார் சார், என்னோட ஆடறிந்த நல்ல அறிஞர் பெருமக்கள், கலைஞர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அனைத்துக்கும் மேலாக இந்த விருதுகளை வாங்கி இந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிங்க பெண்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் தலை வணங்குறேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஒரு சகோதரி கொஞ்சம் உணர்ச்சி வேகத்துல உங்க கையால விருது வாங்குறது சந்தோஷம்னு என் காலில் விழ வந்தாங்க. இந்த பூமி பேரே பூமி தாய், தமிழின் பேரே தமிழ் தாய், உங்க காலில் தான் நாங்க விழணும். நீங்க எந்த ஆணின் காலிலும் ஒரு பெண் விழவே கூடாது. உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ததாலதான் இங்க வந்தீங்க, இந்த மேடைக்கு வந்தீங்க. இந்த விருது கொடுக்கறதால, உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதால அந்த விருதுக்கே பெருமை. அதனால உங்களுடைய விருதுகள்லாம் பல்கி பெருகணும். இது நான் மட்டும் கிடையாது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவங்க அச்சுமா சொன்னதுதான் கன்விக்ஷன் தான். உண்மையிலே உங்களால முடியும், நீங்க நம்புங்க. முடியாதது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஏழை எளிய வீட்டுல பிறந்து கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறேனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்கு மாணவனா, ஸ்லோலனரா, மெல்ல கற்கும் குழந்தையா இருந்து படித்து வாழ்க்கையில் எப்படியா பெரியாளாக முடியும் அப்படின்னு நினைத்து கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளை மைக்கை பிடித்து 50 பேர் இருந்தாலும் பேசுறது, 5 பேர் இருந்தாலும் பேசுறது, எப்படியாவது பேசுறது, எங்க பார்த்தாலும் பேசுறதுன்னு எல்லா இடத்தையும் ஓடி ஓடி பேசி இன்னைக்கு நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. நான் நினைத்து பார்த்ததே இல்லை. நான் அமைச்சரவையில் வரவேன். நான் இதை பார்த்த உடனே நினைச்சு உன்னால் முடியும் கையை பிடிச்சு தூக்கி விட்டேன். என்னுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் என்ற ஒரு மனிதன். அப்ப நாம என்ன பண்ணோம்னா, என்னைக்கும் ஒருத்தங்க நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து கை கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள தகுதியானவர்களா முழு உழைப்பை செலுத்தி நம்ம முதல்ல நாம நம்பணும். அப்பதான் உலகம் நம்மளை நம்பணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச். இந்த சிறப்பான விருதை ஏற்பாடு செய்து சிறப்பானவர்களுக்கு வழங்கி வரும் ஏமச்சந்திரன் முதலில் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. இன்னைக்கு காலையில் கூட திருப்பதி சௌமியா அன்புமணி அவருடைய காணொலியை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு தான் இருந்தேன். ஹோட்டலில் அவருடைய சட்டசபையிலேயாக்கு எங்கேயா இருந்தாலும் அவருடைய பேச்சு ரொம்ப ஆணித்தரமாகவும் கருத்துப்பூர்வமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் பேசி அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அதை மற்றவர்கள் மனதிலே பதிய வைக்கின்ற திறமையை அவர் பெற்றிருக்கின்றார். காரணம், அவருடைய தந்தை காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு பெரிய தலைவர். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது, கம்பன் வீட்டு கண்டு தெரியும் கவிபாடன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மிகச்சிறப்பான ஒரு ஆளுமைக்கு இன்று இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. அவருடைய கணவர் அமைச்சராக இருந்த காலத்தில் டெல்லியில் நாங்கள் போய் ஒரு பிரச்சனைக்காக போயிருந்த எங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக. இப்படி ஒரு அமைச்சர் இருப்பாரா என்று நம்ப முடியாது. அந்த அளவுக்கு அன்போடு எங்களை அழைத்து அத்தனை செயலாளர்களையும் வர சொல்லி பேஸ் டு பேஸ் எங்க பிரச்சனை கேட்டுட்டு, இவ்வளவுதான் பிரச்சனை இருக்கா, கண்டிப்பா கஷ்டம் தான், என்னால் என்ன முடியுமோ செய்யணும்னு சில சலுகைகளை அதில் செய்து கொடுத்தார்கள். அவருக்கும் இந்த கிரெடிட், இவர்களை உருவாக்கியவர் அவருக்கும் ஒரு கிரெடிட் இருக்கு. ஒவ்வொரு வெற்றிகரமான பெண்ணை கொண்டாலும் ஒரு ஆண் இருக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு உதாரணம், நானும் ஒரு உதாரணம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் உண்மையிலே ஹேமச்சந்திரன் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா பிரம்மாண்டமா
ஒவ்வொரு நிகழ்வையும் பின்னாடி இருந்து அவங்க டீமை இயக்கி, ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, நீங்க இதுக்கு அவர் எவ்வளவு வேலை பார்த்திருப்பார். கிட்டத்தட்ட முதல் தொடங்கிய காலத்துல எல்லாம் அவர் எவ்வளவு சிரமப்பட்டு இதை உங்ககிட்ட எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து, இதனால அவருக்கு லாபமோ பைசாவோ சத்தியமா கிடையாது. இது இன்னைக்கு உங்க மேடையில இந்த இடத்துல சொல்லணும் தான். அவர் லாப நோக்கத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ இல்லை, அவர்கிட்ட இருக்கிற பயர். அவர் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க மாதிரி அவர் பெரிய அரசியல்வாதி ஆயிருக்கலாம். அரசியல் வேண்டான்னு ஒதுங்கி பெண்கள் முன்னேற்றத்திற்கும் இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கும் பல வழிகளிலும் அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். அந்த ஹேமச்சந்திரனுக்கு நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கைதட்டல் மூலம் பாராட்டு கொடுக்க வேண்டும். அவருக்கும் அவருடைய டீமுக்கும். அர்ச்சனா, எப்பவுமே நீங்க தான் இதுக்கு வீடியோ மூலியமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்களுக்கெல்லாம் ரீச் பண்ண வச்சு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பெண்களுக்காக இது செய்யறாரு. நாம ஒரு பெண்களை வைத்து நாம் செய்யக்கூடியவர்கள் நம்ம சப்போர்ட் பண்ணணும். எனக்கும் அந்த எண்ணம் இருந்ததுனால அவரோட இணைஞ்சு கிட்டத்தட்ட 6 வருடங்களாக கோவிட்டுக்கு அப்புறம் அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையாலே உங்களை எங்கெங்கோ இருந்து தேடி பிடிச்சு உண்மையாக நேர்மையாக எந்த விதமான யாருடைய கருத்துக்கும் உட்பட்டு கிடையாது, சுத்தமா ஜூரியோட முடிவில் எடுத்துட்டு இருக்காரு. உண்மையிலே விருது பெற்ற நீங்கள் ஒரு அரசு கொடுக்கக்கூடியதும் பெரிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடியதை விட இது மிகச்சிறந்த விருது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுக்கு இங்க பெண்கள்லாம் நிறைய சொன்னீங்க, நானும் ஒரு பெண்கள் நிறைய சொன்னாங்க. நிஜமாலுமே நான் எப்பவுமே சொல்றது, வெளியிலிருந்து உங்களை யாரும் மாற்ற முடியாது. உங்களுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கணும், கனல் இருக்கணும். இன்னைக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, சௌமியா முதற்கொண்டு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபயர், இப்படி வரணுங்கிற ஃபயர் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. திருமதி சௌமியா அவங்கள பத்தி மட்டும் ஒரு வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுறேன். எங்க வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி புளிக்கு பிறந்து பூனை ஆகாது அப்படிங்கிற மாதிரி, அவர் கணவர் எங்களுக்கு, நான் மத்திய அமைச்சராக தான், அவருடைய மாமனாரிலிருந்து நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனால் அனைத்து நபரிடமும் அன்பும் பாசமும் வைத்திருக்கிறோம். பல நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே சௌமியா அவங்களை பார்த்தபோது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு பெண் தகப்பன் வீட்டிலும் ஒரு அரசியலை பார்த்து, புகுந்த வீட்டிலும் ஒரு அரசியலை பார்த்து, கணவருக்கு ஏற்ற மனைவியாக, பிள்ளைகளுக்கு ஏற்ற தாயாக, சில சமயம் அவருடைய அந்த காணொலி காட்சிகளெல்லாம் பார்த்து பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். ஒரு நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள பெண், ஆனால் ரொம்பவும் கனிவான சாஃப்டான வாய்ஸ். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற போல்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ கூட நீங்கள் கோயிலில் உங்கள் பேர குழந்தைங்களோட அவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கு வேண்டிய கடமை இப்படியெல்லாம் இவ்வளவு திறமை வச்சு நீங்களும் உங்கள் கணவரும் இருவரும் சேர்ந்து இன்னும் பல வெற்றிகளை குவிக்க வேண்டும். எங்கும் இருந்துள்ள எல்லாம் வந்த இறையர்கள் அதற்கு உங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பிலும் தேடி இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நாங்களும் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, அர்ச்சனா நீங்கள் எப்பொழுதும். வணக்கம். சுயசக்தி விருதுகள் விழாவில் கலந்து கொண்டு விருது வாங்கியதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகின்றேன். அதுவும் சக்தி மசாலா குழுமத்தின் நிறுவனத்தார் இரு ஆளுமைகள் அவர்களுடைய கரங்களிலாலும் என்னுடைய அன்பு சகோதரி தோழி லக்ஷ்மி அவர்களின் கரங்களிலும் இந்த விருது வாங்கியதில் மிகுந்த மகிழ்ச்சி. இதில் விருது பெற்ற அனைத்து சகோதரிகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நகரத்தில் மட்டுமல்ல, கிராமங்களிலிருந்தும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு விருது வழங்கிய என்னுடைய அன்பு நண்பர் ஹேமச்சந்திரன் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். My gratitude to Brand Avatar and Suyasakti Virudugal Homebrewers Award for having selected me as an inspiration to women. In fact, சொல்லணும்னா இங்க மேடையில் நின்ன ஒவ்வொரு பெண் ஆளுமையுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நாட் ஓன்லி அபவுட் விமன். இங்கே சூரி சார் இருக்காரு, அவருக்கு நான் பெரிய பெரிய ஃபேன். அவர் எவ்வளோ என்ன மாதிரி பொசிஷன்ல இருந்து இப்போ வாட் கிரேட் ஹைட்ஸ் இஸ் அச்சீவ்ட், அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சூரி சார். அண்ட் ஆல்சோ ஷைலஜா மேம், தேவ் ஆல்வேஸ் பீன் greatest tremendous inspiration to many of us. And my respects to Honorable Minister here, Honorable MP sir,
and all dignitaries here, Lakshmi Akka, very, very close family friend of ours, Urusi ma'am, Darshana, all dignitaries gathered here. It's an absolute honor. இந்த மாதிரி ஒவ்வொரு விருதுமே நம்ம வந்து எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறது நோக்கி நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த சுயசக்தி விருதுகள் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இப்போ நெயில் ஆம்ஸ்ட்ராங் வந்து போய் மூணில் கால் வச்ச உடனே என்ன சொன்னாரு? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க.